பேச்சு. அதாவது நல்லா குடிக்கிறவர், ஏங்க இப்படி குடிக்கிறீங்க, உடம்பு கெட்டு போயிடும்ல, உங்கள் ஃப்ரெண்டு இன்றைக்கி உயிரோடு இல்லைல்ல, நீங்கள் ஏன் இந்த விஷயத்த பண்ணுறீங்கன்னு சொல்லி தலையாக மனைவியும் குழந்தையும் தலையில் அடிச்சுக்கிட்டாங்கன்னா, இவர் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லுவார். அவனுக்கு நேரம் சரியில்லை, இல்லை அவனுக்கு உடல்நிலை மோசம், அவன் அதை பண்ணான், அவன் இதை பண்ணியிருந்தா அவன் செத்து போயிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் எதுக்குன்னா, தீய பழக்க வழக்கத்தின் அடிமையானவர்கள், இவர்களுக்கு ஒரு ஒருத்தவங்க தேவைப்படுதாங்க, ஒரு அனுபவத்தை. அந்த அனுபவத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி அதில் இவங்க கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணிப்பாங்க. அதன் மூலமாக தான் இவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. ஸோ புரியுதா? உங்களுக்கு அடுத்தவங்களோட அனுபவம் நம்முடைய அனுபவமாக இருக்கணும். நம்ம அனுபவமாக அதை பார்க்கும்போது உங்களுக்கு பல விதத்துலேயும் பல முயற்சிகளும் பல நல்ல எண்ணங்களும் உங்களுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதை என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அர்த்தமும் உங்களுக்கு புரியும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய